தேங்க்யூ பாஸ்டர். உண்மையாகவே இது ஒரு அருமையான நாள். கர்த்தர் நம்ம எல்லாரையும் இந்த இடத்துல கூடி வர பண்ணியிருக்கிறாரு. உங்களோடு சேர்ந்து இந்த ஞாயிறு ஆராதனையில் நாங்கள் இருக்கிறதுல மிகுந்த சந்தோஷப்படுறோம். உண்மையாகவே மனதார அந்த சபையை நாங்கள் நேசிக்கிறோம். பாஸ்டரோட குடும்பத்தை நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம். கர்த்தர் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் சொன்னது போலவே பெனிசன் அண்ணாவையும் அவங்க குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அவர்களால் தான் இந்த காரியம் இன்னைக்கு நடக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோடு தான் இன்றைக்கு ஆண்டவர் சபைக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு இல்லையா. தேவ ஜனங்கள் ஒரு இடத்துல கூடி கர்த்தரை ஆராதிக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுங்களா. அநேகர் சபைகள் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. வெகு தூரத்தில் நான் சில இடங்களில் ஊழியங்களுக்கு நான் போகும்போது ஜனங்கள் பல கிலோமீட்டர்ஸ் வாகனங்கள் இல்லாமல் நடந்து போகிறாங்க, ரோடுகள் இல்லாமல் போகிறாங்க. அதாவது அதே போல் சில காலநிலைகள் அவங்களுக்கு எப்பவும் பார்த்தீங்கன்னா மழை நிறைந்த ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நான் ஊழியத்துக்கு போகும்போது அந்த ஜனங்களை பார்க்கும்போது நினச்சிருக்கேன், கர்த்தர் நமக்கு எவ்வளோ நல்ல ரோடை கொடுத்துருக்காரு, வாகனத்தை கொடுத்துருக்கிறாரு, சபை கட்டடங்களை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. சில இடங்களில் சத்தம் போட்டு நம்ம கர்த்தரை ஆராதிக்க முடியாது, கரங்களை தட்ட முடியாது, சத்தம் போட முடியாது. ஆனால் கர்த்தர் பாருங்கள் எவ்வளோ நல்ல சூழ்நிலையை நமக்கு சபைக்கு தந்திருக்கிறாரு இல்லையா. ஒரு விசை கர்த்தருக்கு கரங்களை தட்டி இந்த சபைக்காக நம்ம தேவனை துதிக்கலாமா. கர்த்தர் தந்த நல்ல சபைக்காக நம்ம தேவனை துதிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். சபையில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதித்து வல்லமையாக இந்த ஊழியத்தை செய்ய உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம கேட்க போகிற செய்தி நிச்சயமாய் நம்மளுடைய மனக்கண்களை பிரகாசிக்க செய்கிற ஒரு செய்தியாகவும், அதே நேரத்தில் நீங்கள் கர்த்தரை இனி விடாமல் ஆராதிக்கிறதுக்கு தேவன் சில வெளிப்பாட்டு வரங்களை உங்களுக்கு கொடுக்கறதையும் நீங்கள் காண போகிறீங்க. ஆமென். நீங்கள் எவ்வளோ பேர் இன்னைக்கு நீங்கள் தாகமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம தேவ வார்த்தையை கேட்க ஒரு விஷயத்தை பே பண்ண வேண்டியது இருக்குது, ஒன்று நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. என்னென்னா நம்மளுடைய இருதயம் தாகத்தோடு அவரோட சமூகத்தில் இருக்கும்போது எவ்வளோ தாகமாக இருக்கிறீங்களோ அவ்வளோ டீப்பாக கர்த்தர் நம்மளோடு பேசுவார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது எப்போதும் வீட்டில் நீங்கள் ஜெபித்து ஆயத்தத்தோடு இங்கே வரும்போது உங்கள் இருதயம் எவ்வளோ தாகமாக இருக்கோ அந்த அளவுக்கு தேவன் என்ன செய்வார், தன்னோட வல்லமையை இந்த இடத்துல இருந்து வெளிப்படுத்துவார். ஆமென். ஸோ நீங்கள் ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்துக்கு வரும்போது எப்படி வரணும்? தாகத்தோடு தெய்வ சமூகத்துக்கு வரணும். தாகத்தோடு வர்றவங்கள ஆண்டவர் ஒரு நாள் வெறுமையாக அனுப்பவே மாட்டார். ஆமென். ஸோ இன்னைக்கு நீங்கள் தாகத்தோடு இருக்கீங்கன்னா உங்கள் தாகத்தை தீர்க்கிறவராக கர்த்தர் இந்த இடத்துல வெளிப்பட போகிறார். ஆமென். நம்ம வேத வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, சங்கீதம் 62:8 சங்கீதம் 62:8 ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜனங்களே இந்த காலத்தில் மட்டும் தேவனை நம்புங்கள் இல்ல, எக்காலத்திலும் நீங்க என்ன பண்ணுங்க, தேவனை நம்புங்கள். உங்களோட காலம் எப்படி இருந்தாலும் எந்த காலத்திலும் நீங்க யாரை நம்பணும்? இயேசுவை நீங்க நம்பணும். அதனால தான் நம்ம எல்லாரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தாவீதுடைய அனுபவம் என்னன்னா, அவர் எக்காலத்திலும் தேவனை நம்புகிற மனுஷனா இருந்தாரு. அதே போல எல்லா சூழ்நிலையிலும் தேவனை துதிக்கிற மனுஷனா இருந்தார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் தேவனை என்ன செய்தாராம்? துதித்தாராம். அவருக்கும் நம்மள மாதிரி தான் சூழ்நிலைகள் வந்திருக்கும். புலம்புவதற்கு சூழ்நிலை வந்துச்சு, பயப்படுறதுக்கு சூழ்நிலை வந்துச்சு, எதிரியை கண்டு பயந்து ஓடுகிற சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் என்ன சொல்றாரு? தேவனை துதிச்சுக்கிட்டே இருக்கிறாராம். அவர் பாருங்க, சவுலுக்கு பயந்து ஓடி ஒரு குகைக்குள்ள போறாரு. ஆனா அங்க உட்கார்ந்து அவர் என்னன்னு தெரியுங்களா, தேவனை பாடுறாரு, நான் உங்க செட்டைகளின் மறைவில் இருக்கிறேன். அவர் ஒரு குகைக்குள்ள இருக்கிறாரு. ஆனா அந்த குகையை அவர் எப்படி பாக்குறாரு? ஆண்டவருடைய சிறகா அவர் என்ன செய்யறாராம்? பார்க்கிறாராம். ஹல்லேலூயா. எக்காலத்திலும் நாம் தேவனை நம்பணும், அதே நேரத்தில் எக்காலத்திலும் நாம் அவரை ஸ்தோத்தரிக்கணும். ஆமென். நான் உங்களுக்கு இந்த செய்தி ஆரம்பிக்கிற சில நிமிஷங்கள் ஆராதனையை குறித்து உங்களுக்கு நான் அதை அறிமுகம் செய்து வைக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சிலர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆராதனை அப்படின்னு சொன்னால் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்து பாடுவது மாத்திரம்தான், இசைக்கருவிகள் வாசித்து நம்ம மைக்கு பிடிச்சு பாடுறது மட்டும்தான் ஆராதனை நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஆனால் பைபிளில் 7 விதமான ஆராதனைகள் சொல்லப்பட்டு இருக்கு. எவ்வளோ விதமான ஆராதனைகள்? 7 விதமான ஆராதனைகள். இதில் ஒரு பியூட்டி என்னன்னா, அழகு என்னன்னா, இது எல்லாத்தையுமே தாவீது செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆராதனைகளை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்து வைக்க விரும்புகிறேன். சில ஆராதனைகள் இது கூட இருக்குது, பட் எல்லாமே இது கூட அடங்குகிற ஒரு ஆராதனை. ஸோ எல்லாத்தையும் உள்ள அடக்கி ஒரு 7 விதத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க விரும்புகிறேன். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா இது உங்களுக்கு மிக மிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நீங்கள் கர்த்தருக்குள் எப்படி இருக்கீங்கன்றத இந்த நாளில் நீங்கள் அறியும்படியாக 7 விதமான ஆராதனைகள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 7 விதமான ஆராதனைகளை குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது யாதா.
யாதா என்பது தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை. இந்த ஆராதனை, யாதா என்ற ஆராதனை எப்படி செய்கிற ஆராதனை அப்படின்னா, நம்மளுடைய கரங்களை உயர்த்தி நம்ம தேவனை துதிக்கிறோம் பார்த்தீங்களா. உங்க கரத்தை நீங்க உயர்த்துறீங்க பார்த்தீங்களா, அதுவே ஆராதனையா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க கரத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கிறீங்க? இப்படி நீங்க உயர்த்துறீங்க பார்த்தீங்களா, இது ஆராதனை. நீங்க உயர்த்தி அடுத்து பாட்டு பாட போறீங்களோ பேச போறீங்களோ அது இல்லை. நீங்க உயர்த்தினாலே என்னது தானாமா, ஆராதனை தானாமா. நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, சங்கீதம் 67:3. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? சங்கீதம் 67:3. ம் 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 தாவீது சொல்றாரு, சகல ஜனங்களும் உம்மை என்ன செய்வார்களாக, துதிப்பா. இந்த துதி அப்படின்னு நாங்கள் எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, பிரைஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. மூல பாஷையில யாதா நாங்கள் எழுதப்பட்டிருக்கு. யாதானா என்னன்னா கைகளை உயர்த்தி, தேவனே சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு, தாவீது சொல்றாரு இல்லையா. அது எப்படி துதிப்பாங்களா, எல்லா ஜனங்களுடைய கரங்களும் உமக்கு நேராக விரிக்கப்படட்டும், உயர்த்தப்படட்டும். சில சூழ்நிலைகளுக்குள்ள போகும்போது நமக்கு வார்த்தைகள் இருக்காது இல்லையா, நமக்கு என்ன சொல்றது என்ன பேசுறதுன்னு தெரியாது. ஜஸ்ட் உங்களுடைய கரத்தை நீங்க உயர்த்துறீங்க பாத்தீங்களா, கர்த்தர் என்ன சொல்றாரு, அதை ஆராதனையாக சொல்றாரு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துவது ஆராதனை. அந்த ஆராதனைக்கு பேர் என்னது, யாதா. யாதா வர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. யாதா அப்படின்னா கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிப்பது. இந்த கரங்களை உயர்த்துவதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, சரண்டர் பண்றது. ஆண்டவரே உங்க கையில நான் என்ன சரண்டர் பண்றேன், உங்ககிட்ட என்ன சரண்டர் பண்றேன், என் வாழ்க்கை முழுவதையும் உங்க கையில நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்றதுக்கு அடையாளம் தான் கைகளை உயர்த்துவது. ஒருவேளை இது வரைக்கும் நீங்க யாராவது கையை உயர்த்தினதே கிடையாது தேவ சமூகத்திலனா, இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்க, இது ஒரு ஆராதனை. கர்த்தர் இதை ஒரு ஆராதனையாக பார்க்கிறார். வேதவசனம் சொல்லுதில்ல, நம்முடைய தேவன் துதிகளுக்கு மத்தியில் வாசம் பண்றார். நீங்க கையை உயர்த்தும் போது தேவன் அங்க இருக்காரு, நீங்க தேவ பிரசனத்துல இருக்கீங்கன்னு அர்த்தமா. ஹல்லேலூயா. இனி எவ்வளவு பேர் கைகளை உயர்த்தி தேவனை ஆராதிப்பீங்க? ஒரே ஒரு முறை நம்ம ஆராதிச்சிடலாமா? உங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். இப்ப பாடின பாடல் வரிகளை நம்ம பாடலாமா? உங்க கிருபை வேண்டுமே. கையை உயர்த்தி சொல்லுங்களேன். உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. ஹல்லேலூயா. சோ இப்படி ஆராதிக்கிற ஆராதனையில தேவன் பிரியமா இருக்கிறார். அடுத்தது ரெண்டாவது ஜமார். ஜமார், ZAMAR, ஜமார். இந்த ஜமார் அப்படின்றது என்னன்னா, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசித்து நம்ம கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனைக்கு பேரு தான் ஜமார். நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 150 3-5 வசனங்களை வாசிங்களேன். சங்கீதம் 150 3-5 வசனங்கள். ம் ம் ஸோ நம்ம இசை கருவிகளை வாசித்து கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனைக்கு பேர் என்னது, ஜமர். ஸோ இது ஒரு ஆராதனை. அதாவது இது மட்டும்தான் ஆராதனைன்றதில்ல, இதுவும் ஒரு ஆராதனை. இசை கருவிகள் எல்லாம் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ஆராதிச்சோம் பார்த்தீங்களா, இந்த துதிகளுக்கு நடுவில் யார் வாசமா இருக்கிறா, தேவன் வாசமா இருக்கிறார். இதில் அவர் பிரியமா இருக்கிறார். இதுக்கு நடுவில் அவர் இறங்கி வர்றாரு, நம்ம சத்தத்தை கேட்குறாரு, அசைவாடுகிறாரு. ஸோ இதை நம்ம வாசிக்கிறோம் வேதத்தில். ஜமார் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்து நம்ம பாடுவது. இப்போ நம்ம ஆராதிக்கலாமா? அதே போல இதே பாடலுக்கு நீங்க வாசிங்க பிரதர். பாடலாமா? உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை இயேசுவே. நான் என்று சொல்ல பாடுங்களேன். நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை, தரமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை, தரமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை.
உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இப்படி மியூசிக்கை வாசித்து நம்ம பாடுற ஆராதனைக்கு பேர் என்னது? ஜமார். ஓகே, அடுத்தது ஒரு ஆராதனையை நம்ம பார்க்கலாம். டோடா, TADAH, டோதா. டோதா அப்படின்னா என்னன்னா தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவது. அதாவது எப்படி நன்றி செலுத்துறது அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு ஜெயத்தை பெறுவதற்கு முன்பாக, ஒரு பதிலை பெறுவதற்கு முன்பாக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தி அவரை துதிக்கிறோம் பார்த்தீங்களா, அது ஒரு ஆராதனை தான் இல்லையா? நீங்க சில விஷயங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கீங்க, ஆனா அது நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஆண்டவரே நன்றின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறேன்னு சொல்லி நீங்க ஆண்டவரை துதிக்கிறீங்க பாத்தீங்களா, அதை தேவன் ஒரு ஆராதனையாய் பார்க்கிறார். தேவன் அதை ஒரு துதியாய் பார்க்கிறார். அந்த துதிக்கு மத்தியில தேவன் என்ன செய்யறாரு? வாசம் பண்றாரு. இப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய தேவை இருக்கும் இல்லையா, அந்த தேவை இன்னும் உங்க கையில வராம இருக்கும். ஆனா நீங்க என்ன சொல்லலாம் ஆண்டவர் சமூகத்துல? ஆண்டவரே அந்த தேவையை நீங்க சந்தித்ததற்காக நன்றின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, நீங்க சொல்ற அந்த வார்த்தை, அந்த துதியை தேவன் ஆராதனையாக பார்க்கிறார். அந்த ஆராதனைக்கு என்ன பேருன்னு சொல்லுங்க? டோதா. சங்கீதம் 50:14 இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 50:14 வாசிக்கலாமா? பார்த்தீங்களா, நடக்கிறதுக்கு முன்பாக நம்ம சாட்சி கூட இன்னைக்கு கேட்டோம் பார்த்தீங்களா, நான் ஒரு பொருத்தனை பண்ணேன், ஆனால் ஆண்டவர் என்ன செய்தாரு? அதை எனக்கு செய்தாரு இல்லையா? ஸோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவரை ஸ்தோத்திரிக்கிறது ஒரு துதி. அந்த துதிக்கு பேரு தான் டோதா, டோதா வர்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது ஹலால், ஹலால் வர்ஷிப். சங்கீதம் 113:1 எடுக்கலாமா? சங்கீதம் 113:1. அதாவது இந்த வசனம் இருக்கு பாத்தீங்களா, சங்கீதம் 113:1. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவுது. இந்த ஆராதனை சாதாரணமான ஆராதனை இல்லை. இது என்னன்னா பைத்தியக்காரத்தனமா தேவனை செலிப்ரேட் பண்றது தான் இந்த ஹலால் ஆராதனை. இதுவும் ஒரு ஆராதனை. அதாவது பைத்தியக்காரங்களை போல செலிப்ரேட் பண்றதுதான். தேவ சமூகத்துல இப்படியே நிக்கிறது கிடையாது. யார் என்ன பார்த்தாலும் பரவாயில்ல, யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு நீங்க ஃபூலிஷா ஒரு விஷயத்த செய்றீங்க பாத்தீங்களா, தேவ சமூகத்துல பைத்தியம் மாதிரி ஒரு விஷயத்த நீங்க செய்றீங்கன்னா அது ஆராதனை. அதை தேவன் ஆராதனையாக பார்க்கிறார். மனுஷங்க அதை பார்த்து சிரிக்கலாம், ஆனா கர்த்தர் என்ன செய்யறாராம்? அதை ஆராதனையாக பார்க்கிறாரா. நீங்க அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு ஒருத்தர ஞாபகம் வரும். அப்போ உங்களுக்கு இந்த ஆராதனை என்னன்றது உங்களுக்கு புரியும். நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். இந்த வசனத்தை வாசிக்கும்போது உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? எந்த இடத்துல இந்த வசனம் எழுதப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கே சங்கீதத்துல தாவீது சொன்னதை பார்க்குறோம். வேற ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? கரெக்ட். சாமுவேல் புஸ்தகத்துல வாசிச்சிருக்கீங்களா? அன்னாள் பாடுற பாட்டு இது இல்லையா? அன்னாள் தேவனை எப்படி பாடியிருக்காங்க, என்ன வர்ஷிப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? என்ன வர்ஷிப் பண்ணியிருக்காங்க? ஹலால் வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அதாவது பைத்தியக்காரியை போல தேவனை என்ன செய்திருக்கிறாங்க? ஆராதித்திருக்காங்க. அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த வர்ஷிப் அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்க? எப்படி கர்த்தரை ஆராதித்து இருந்திருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. அன்னாள் இல்லையா? அதனாலதான் ஆசாரியன் ஏலி அன்னாளை பார்த்து என்ன சொல்றாங்க? இவ குடிச்சிருக்கிறா போல. நீங்க நல்லா குடிச்சிருக்கிறவங்களை கொண்டு வந்து நடு சபையில நிறுத்தி பாருங்களேன், அவங்களால ஒரு இடத்துல நிற்க முடியுமா? உங்க ஃபேஸ் அப்படி பார்க்க முடியுமா? நல்லா ரைட்டா வாய் திறந்து பேச முடியுமா? அவங்க என்ன இருப்பாங்க? ஒரு போதையில இருப்பாங்க இல்லையா? அவங்க பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு எதையோ பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா கண்ணுல இருந்து தண்ணி வரும், திடீர்னு இங்க நின்னவங்க அங்க போயிடுவாங்க இல்லையா? இது ஒரு வர்ஷிப்பா கர்த்தர் பார்க்கிறாராம். உங்களையே மறந்து உங்களை படைத்த தேவனை நீங்க செலிப்ரேட் பண்றது. ஆமென். யாரும் சொல்லாம, யாரும் புஷ் பண்ணாம உங்க இருதயத்திலிருந்து நிரம்பி வருகிற துதி இருக்கு பாத்தீங்களா, அதை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த அன்னாள் அப்ப எப்படிப்பட்ட வர்ஷிப் பண்ணிருக்காங்க? கொஞ்ச நேரத்துல இப்ப நீங்க எல்லாரும் பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. அன்னாள் எப்படி துதிச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஒரு பைத்தியக்காரியை போல என்ன செஞ்சிருக்காங்க? தேவனை துதிச்சிருக்காங்க. பெனினால் பார்க்கும்போது அன்னாள் எப்படிப்பட்ட ஆளா தெரிஞ்சிருப்பா?
பைத்தியம் போல தெரிஞ்சிருப்பா. ஏன்னா அவ துக்க முகமா இருக்கவே இல்லையா, சிரிச்சுக்கிட்டே இருந்தாலாம். அது வரைக்கும் அண்ணால் எப்படிப்பட்ட மனுஷியா இருந்தா, அழுதுகிட்டே இருந்த மனுஷியா இருந்தா. நீங்க யோசிச்சு பாருங்க, தேவ வார்த்தை வந்துருச்சு. ஆனா பெனினால் சும்மா இருந்திருப்பாளா? நிச்சயமா குத்தி குத்தி பேசிட்டு தான் இருந்திருப்பா. ஏன்னா குழந்தை வரைக்கும் நீ எத்தனை மாசம் இருக்கு, அது வரைக்கும் அவ சும்மா இருப்பாளா? இவங்களுக்கு தெரியும், ஆனா வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியுமா? ஆனா என்ன குத்தி பேசினாலும் என்ன பண்ணாலும் இந்த அண்ணால் என்ன பண்ணிட்டே இருந்தாங்களாம், சிரிச்சுட்டே இருந்தாங்களா. அவங்களுடைய முகம் துக்கமாகவே இல்லையா. இதை கர்த்தர் ஆராதனையாய் பார்க்கிறார். இந்த சபையிலேருந்து வெளியே போகும்போது உம்முன்னு போகாம சிரிச்சுட்டே போங்களேன், அதை கர்த்தர் ஆராதனையா பார்க்கிறார். அதாவது ஆராதனை நேரத்துல மட்டும் நம்ம ஆராதனை பண்ணல, நீங்க இங்கிருந்து போய் வாழ்றீங்க பாத்தீங்களா, அந்த வாழ்க்கையே ஒரு ஆராதனையா இருக்கான். துன்பம் நிறைந்த சூழ்நிலை, சவால் நிறைந்த சூழ்நிலைக்கு நடுவில் சிரிச்சுக்கிட்டே நில்லுங்களேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்களேன். கர்த்தர் இதை ஆராதனையாக பார்க்கிறார். இங்கே நம்ம 1 hour 2 hours நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா வர்ஷிப், அதை நம்ம எவ்வளோ கனம் பண்ணுறோம். அதே ஈக்குவலாக நீங்கள் இங்கே சிரிச்சுட்டு போகிறதையும் கர்த்தர் பார்க்குறாராம். அந்த துதிக்கு நடுவில் தேவன் வாசமாக இருக்கிறாராம். எவ்வளோ பேர் உங்களுடைய முகத்தை மாற்ற அவங்க இருதயம் நிரம்பி வழியை இன்னைக்கு விட்டு கொடுக்குறீங்க. அந்த ஹலால் வர்ஷிப் ஒரு நிமிஷம் நம்ம பண்ணலாமா? நம்மலாம் எழுந்து நின்று ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படி இந்த பாட்டை பாடணும்னு தோணுதோ அந்த பாடலை நீங்கள் இந்த வேலையில் பாட போகிறீங்க. இந்த பாட்டு பாடினா நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியல, அதனால இன்னொரு பாடலை நம்ம பாடலாம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். பிரதர் ரொம்ப அழகாக பாடுறார். பிரதர் நீங்கள் பாடுறீங்களா அந்த பாடலை? அதை பாடும்போது நீங்கள் யாரையும் பார்க்கக்கூடாது, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் ஆக்ஷன் பண்ணி பாடலாம். இயேசுவை எவ்வளோ நேசிக்கிறீங்களோ உங்கள் அன்பை நீங்கள் வெளிப்படுத்தலாம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். ஓகே, நம்ம மியூசிக் ஏற்ற மாதிரி நம்மளும் கை தட்டிட்டு இருக்கோம், யாரும் கை தட்டக்கூடாது. ஓகேவா? இப்போ மியூசிக்கும் கிடையாது. நீங்க இப்போ எப்படி இந்த வரியை பாடுவீங்க? என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். எப்படி நீங்க பாடுவீங்களோ, இப்போ மியூசிக் இல்லாம கைத்தட்டல் இல்லாம நீங்க ஒரு ஆக்ஷனோட கர்த்தரை பாட போறீங்க. பாடலாமா? என்ன வந்தாலும் நல்லா சிவாஜி கணேசன் மாதிரி செய்யுங்க, ஆக்ஷன் பண்ணுங்களேன், வெக்கத்தை விடுங்களேன். ஏசப்பா ஹல்லேலூயா. இந்த ஹலால் வர்ஷிப்னா என்னன்னா சந்தோஷம், நடனம், சந்தோஷமும் நடனமும், அப்புறம் இன்னும் சொல்ல போனா சத்தம் இந்த வர்ஷிப்ல இருக்குமா. இந்த ஹலால் வர்ஷிப் பண்ணும்போது என்ன இருக்குமா? சத்தம் இருக்குமா, நடனம் இருக்குமா, சந்தோஷம் இருக்குமா. இப்போ அதெல்லாம் நம்மளோட பாட்டுல இருந்துச்சா? இப்போ இன்னொரு தடவை அதே வரிகளை இந்த 3 இருக்கிற மாதிரி பாடுங்களேன். என்ன வந்தாலும் நல்லா சிரிங்க, நல்லா சிரிங்க.
ஹல்லேலூயா. இப்படிதான் நம்மளோட ஆராதனையை கர்த்தர் பிரியப்படுறார். சபைக்கு வந்தாலும் தனியா வீட்டில் ஆராதிச்சாலும் இப்படிதான் கர்த்தரை ஆராதிக்க அவர் விரும்புறார். நம்ம இருதயத்திலிருந்து ஆராதிக்கிறோம்னா இப்படிதான் நம்மளுடைய ஆராதனை இருக்கும். இந்த ஆராதனைக்கு பேர் என்னது? ஓகே, அப்படியே நில்லுங்க. அடுத்த ஆராதனையை நம்ம இந்த வேலையில பார்க்க போறோம். அடுத்த ஆராதனை ரொம்ப முக்கியமான ஆராதனை, ஷபக். ஷபக் என்பது ஒரு ஆராதனை. இது எப்படிப்பட்ட ஆராதனைனா சத்தமா கத்துறது ஆராதனையா. என்னது? சத்தமா கத்துறது ஆராதனையா. இதை நான் சொல்லும் போது பைபிள்ல உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? ஷவுட் பண்றது, தேவ சமூகத்துல இயேசுவே அப்படின்னு கத்துறது என்னது? ஆராதனை. ஹல்லேலூயா. வேதத்துல உங்களுக்கு யாராவது ஞாபகம் வருதா? பர்திமேயு குருடன் என்ன செஞ்சாரு? 1 மணி நேரம் உட்கார்ந்து ஆராதிக்கலாம். அவர் என்ன செஞ்சாரு? ஒரே வார்த்தை தான். சொல்லுங்களேன். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். இதை கர்த்தர் பார்த்துட்டு கடந்து போனாரா? அவரு கடந்து போக மாட்டார். ஏன்னா அவர் துதிக்கு மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் என்னோட வாழ்க்கையில் அப்படிதான் எல்லாத்தையும் இழந்த மாதிரி சூழ்நிலை. ஊழியம், குடும்பம், வீடு எல்லாமே இழந்த சூழ்நிலை. என்கிட்ட ஒரு ஸ்கூட்டர் இருந்தது. அதை எடுத்துட்டு நான் இந்த கோயம்புத்தூர்ல ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்தோட அதோட விளிம்பில் போய் ஸ்கூட்டரை நிறுத்தி அங்கே இறங்கி நின்று நான் இப்படி தான் கத்துனேன். இயேசுவே நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, நீங்க என்ன நடத்துங்க அப்படின்னு அந்த பாலத்து மேல போய் நின்று வண்டியை நிறுத்திட்டு நல்லா கத்திட்டு வந்துட்டேன். எனக்கு தெரியாது இந்த கத்துறது ஆராதனை, ஆனால் என் இருதயத்திலிருந்து அது வந்ததுனால நான் போய் சொல்லிட்டு வந்துட்டேன், கத்திட்டு வந்துட்டேன். இப்போ நான் அதே பாலத்துல கார்ல போறேன். 20 லட்சம் ரூபாய் கார்ல ஆண்டவர் என்ன செய்யறாரு? குடும்பமா, எந்த குடும்பம், எந்த வீடு, என்ன காசுக்கு என்ன பண்றது, ஊழியத்துக்கு என்ன பண்ண நினைச்சேன் பார்த்தீங்களா, அத்தனையும் ஆண்டவர் எனக்கு திருப்பி தந்தார். நல்ல சபையை தந்தார், வாகனத்தை தந்தார், குடும்பத்தை தந்தார். அதே பாலத்துல இன்னைக்கு நான் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே போகும்படியா ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சும்மா கத்துறீங்க பாத்தீங்களா, அதுவே கர்த்தருக்கு நீங்க செய்கிற ஆராதனை. ஆண்டவரே இந்த சூழ்நிலை எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, கத்துங்க தேவ சமூகத்துல, இயேசுவேன்னு கத்துங்க. ஹல்லேலூயா. சூப்பர் சூப்பர். இப்ப நம்ம எல்லாரும் இந்த ஆராதனையை செய்ய போறோம். செய்யலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஷபக். என்ன பேசணுமா பேசுங்க. ஹல்லேலூயா. சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்படிதான் சபை இருக்கணும். இப்படிதான் நம்ம ஆராதனை இருக்கணும். மௌனத்தில் இருக்கிற ஆராதனை இல்ல, இருதயத்திலிருந்து இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற ஆராதனை. அந்த ஒரு சத்தத்துக்கு அவர் நகர்ந்து போக மாட்டாரு. அந்த பர்திமேயு குருடனை, பிறவியிலிருந்து குருடனா இருந்த அந்த மனுஷனுடைய கண்களை இயேசு திறந்தது போல உங்க வாழ்க்கையில என்ன கதவுகள் திறக்கணுமோ இந்த சத்தத்துக்கு நிச்சயமாய் திறக்கும். ஏன்னா அவர் துதிகளுக்கு மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர். இப்ப ஏதாவது ஒரு பாடலை நம்ம பாடலாம். பிரதர் எதை பாடினாலும் ஓகே தான். அந்த பாடலை இந்த வேலை நம்ம சத்தமா பாட போறோம் தெய்வ சமூகத்துல. எல்லாரோட சவுண்ட் இப்படி இருக்க போகுது. ஆண்டவர் உங்க சரீரத்துக்கு வியாதி எல்லாம் இந்த நிமிஷத்துல சுகமாக்குவார். உங்க பிரச்சனைகள் எல்லாம் கார்மேகம் போல விலகி போகிறத நீங்க காண்பீங்க. பாடலாமா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழியை நான் தீர்ந்தேன், அவர் பழியனை சுமந்தேன். வழியை நான் தீர்ந்தேன், அவர் பழியனை சுமந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இந்த நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே, அந்த இந்த நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே. சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. 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 தாவீதின் குமாரனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு இந்த வசனம் எங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னா, எல்லாரும் கையில பைபிள் எடுத்துக்கோங்க. நின்று கொண்டே நம்ம இப்போ ஷபக் செய்ய போறோம். ஷபக்னா என்னது? ஷவுட் பண்ணி கர்த்தர் ஆராதிக்கிறது இல்லையா? வாசிக்கலாம். சங்கீதம் 117. இந்த சங்கீதத்தை எப்படி எழுதியிருக்காங்கன்றது இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். ஷபக்ல எழுதியிருக்க சங்கீதம் தான் சங்கீதம் 117.
நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்க எல்லாம் ரெடினா சொல்லுங்க. நான் 3 2 1 சொல்லுவேன். சபையாய் நம்ம சேர்ந்து சத்தமா வாசிக்க போறோம். ஓகேவா? ரெடிங்களா? 3 2 1. ஹல்லேலூயா. ஷபத். இது தேவனுக்கு நம்ம செய்கிற ஆராதனை. ஹல்லேலூயா. ஓகே, அடுத்தது இன்னொரு ஆராதனையை நம்ம பார்க்க போறோம். இன்னொரு ஆராதனை நின்று கொண்டே நீங்க கேளுங்க, ஏன்னா நீங்க இப்ப அந்த ஆராதனையை செய்ய போறீங்க. பராக். பராக் அப்படின்றது என்ன அப்படின்னா, தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு ஆராதிப்பது. நம்ம முழங்கால் படியிடுறோம் பாத்தீங்களா, அதுவே தேவ சமூகத்துல ஆராதனை. நீங்க முழங்கால் படியிட்டு பாடுறீங்களோ பேசுறீங்களோ அது ரெண்டாவது. நீங்க முழங்கால் படியிடுறீங்க பாத்தீங்களா, அதை கர்த்தர் துதியாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னா, சங்கீதம் 103:1 அங்க பிளஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அந்த வார்த்தைக்கு பதிலாக மூல பாஷையில பராக் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வாசிக்கலாமா? சங்கீதம் 103. நம்ம இந்த வசனத்தை சர்ச்சு முடியும் போது தான் சொல்லுவோம் இல்லையா? ஆனா தாவீதுடைய ஆராதனையுடைய ஆரம்பமே என்னதுதான்? இந்த வசனம் தான். அவர் என்ன செய்யறாருன்னா, முழங்கால் படியிட்டு அவர் ஆத்துமாவை பார்த்து சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அதாவது என்னையே நான் தேவ சமூகத்திலே தாழ்த்துவது கர்த்தருக்கு முன்பான ஆராதனை. அதுக்கு தான் பராக் அப்படின்னு பெயர். இந்த வேளையில எல்லாரும் பராக் ஆராதனையை செய்வோமா? கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய சரீரத்தை நாம் தாழ்த்துவோமா? முழங்கால் படியிட்டு. 3வது வசனம் சொல்லுது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நிற்கிற நம்மளுடைய வயதை கர்த்தர் கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல் ஆக்குவார். நம்ம அநேகம் சொல்லுவோம், எனக்கு வயசாயிருச்சு முட்டி போட முடியல. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிற ஜனங்களுடைய வயதை ஆண்டவர் என்ன செய்வாராம்? கழுகுக்கு சமானமாய் புதுப்பித்து கொண்டே இருப்பாராம். நாட்கள் கூட கூட பலன் அதிகரித்து கொண்டே இருக்குமா. ஆமேன். தேவ சமூகத்துல நம் முழங்கால் படியிட்டு, ஆமேன், அவருடைய சமூகத்துல உங்க ஆத்துமாவை ஒப்பு கொடுத்து, உங்க ஆத்துமாக்கு நீங்க சொல்ற ஜெபம் தான் இந்த ஜெபம். உன் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னிச்சிட்டாரு, உன் நோய்களை எல்லாம் அவர் சுகமாக்கிட்டாரு. ஒரு நிமிஷம் கண்களை மூடி, முழங்கால் படியிட்ட தேவ ஜனங்க கண்களை மூடி உங்க ஆத்துமாவுக்கு ஒரு நற்செய்தியை நீங்க சொல்லுங்களேன். உங்க ஆத்துமாவுக்கு ஒரு நற்செய்தியை நீங்க சொல்லுங்களேன். கர்த்தர் உன் பாவங்களை எல்லாம் மன்னித்தார், உன் நோய்களை எல்லாம் சுகமாக்கினார். கர்த்தர் உன்னுடைய வயதை கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல் ஆக்குகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ உங்க ஆத்துமாக்கு சொல்லுங்களேன். நீ கர்த்தரையே நம்பிரு, கலங்காத, திகையாத. அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவராய் உனக்கு இருப்பார். அவர் கிருபையினாலும் மகிமையினாலும் உன்னை முடிசூட்டி இருக்கிறார். உனக்கு விரோதமா இருக்கிற கையெழுத்துக்களை எல்லாம் அவர் குலைத்து போட்டு இருக்கிறார். சொல்லுங்களேன் உங்க ஆத்துமாக்கு. நான் என் ஆத்துமாக்கு சொல்றேன், நீங்க உங்க ஆத்துமாக்கு சொல்லுங்களேன். கர்த்தரையே நம்பு, அவர் உன் தேவைகளை சந்திப்பார். சொல்லுங்களேன், என்ன சொல்லணுமோ உங்க ஆத்துமாக்கு சொல்லுங்க. நீ பாதி வயதுல மரிக்க போவது இல்லை. கர்த்தர் நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குகிறார். உன் வயது கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல் ஆகும். கர்த்தர் தம்முடைய ஞானத்தினால் உன்னை நிரப்புவார். உங்க ஆத்துமாக்கு சொல்லுங்களேன், அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் உன்னை நிரப்புவார். சொல்லுங்க சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்களேன். உங்க ஆத்துமாக்கு நற்செய்தியை சொல்லுங்களேன். அவருக்கு முன்பாக தாழ்மைப்படு, அவரிடத்துல உன்னை நீ ஒப்புக்கொடு. அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை உயர்த்துவார்.
ஹalleluya ஹalleluya. கர்த்தர் இதை ஒரு ஆராதனையாக அங்கீகரிக்கிறார். ஆமென். கர்த்தர் இதை ஒரு ஆராதனையாக இந்த ஆராதனை என்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், என்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த ஆராதனை இருக்கணும். இது நம்மையே தேவ சமூகத்தில் கீழ்ப்படுத்துவது. சாத்தானை கூட நம்ம கீழ்ப்படுத்திடலாம். நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஆள் யாருன்னா நம்ம தான். நம்மளை நம்ம கட்டுப்படுத்துறது தான் பெரிய காரியம் இல்லையா? இதை கர்த்தர் ஆராதனையாக பார்க்கிறார். தினந்தோறும் இந்த ஆராதனை நீங்கள் செய்வீங்களா? ஹல்லேலூயா. ஓகே, இது வரைக்கும் எத்தனை ஆராதனை நம்ம பார்த்துருக்கோம்? இப்போ கடைசியாக ஒரு ஆராதனை பார்க்கலாமா? எல்லாரும் சேர்ந்து அந்த ஆராதனையை நம்ம செய்ய போகிறோம். வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு நான் இதை சொல்லும்போது. தெஹிலா வர்ஷிப். தெஹிலா வர்ஷிப், அதாவது தெஹிலா அப்படின்னா என்னன்னா ஸ்பான்டேனியஸா, அதாவது ரிகர்சல் இல்லாமல் ஒரு பாடலை தேவ சமூகத்தில் பாடுறது. இப்போ நம்ம பாடின பாட்டு அத்தனையுமே ரிகர்சல் பண்ண பாட்டு தான் இல்லையா? உங்கள் கிருபை வேண்டுமே, கிருபை, அது ஒருத்தர் பாடினதை நம்ம கேட்டு, ஓ இப்படி தான் இந்த பாட்டோட ராகம், இப்படி தான் இந்த பாட்டு இருக்குன்னு நம்ம பாடுறோம் இல்லையா? ஆனால் தெஹிலா அப்படின்ற ஆராதனை என்னன்னா உங்கள் இருதயத்திலிருந்து வருகிற பாடலாம். நீங்கள் என்ன ஆண்டவரை பாடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செகண்ட் நீங்கள் பாடுறீங்க பார்த்தீங்களா, ரிகர்சல் இல்லாமல் தேவ சமூகத்தில் நின்று, இயேசுவே உங்கள் கிருபை பெரியது ஆண்டவரே, என் ஜீவனின் கண்மலை நீங்கள் ஆண்டவரே, இதை சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இதை கர்த்தர் துதியாக பார்க்கிறாராம். என்னோட பையன் அதிகமாக இந்த வர்ஷிப் பண்ணுவான். ஒரு நாள் இப்படி தான் வீடியோ கேம் விளையாண்டுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே என்னோட பையனை காணுமே, அவனை கண்டுபிடிங்க கொஞ்சம். ஓகே, அவன் ஒரு நாள் இப்படி தான் வீடியோ கேம் விளையாண்டுக்கிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு நான் நல்லா திட்டிட்டேன். அவனை திட்டினது ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டு ஒரு பாட்டை பாடினான். அந்த பாட்டை நம்ம கேட்கலாமா? ஸ்பான்டேனியஸ் வர்ஷிப்பா, ரிகர்சலே இல்லாமல் திடீர்னு அவன் ஹார்ட்ல இருந்து அப்படி ஓரமாக உட்காந்து அழுகும் போது ஒரு பாட்டு வந்துச்சு அவருக்கு. அது என்ன பாட்டுன்னு கேட்கலாம். When I am alone, when I weep, you never. நான் தனியா இருக்கும்போது, நான் அழுதுட்டு இருக்கும்போது நீங்க என்னை விட்டு போக மாட்டீங்க. When I am down, when I am live, you never leave me, you never leave me. இது இவரே எழுதின பாட்டு. உங்களால நம்ப முடியுதா? இவர் ஹார்ட்ல இருந்து பாருங்க, எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க, தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, அதையே ஒரு பாட்டா என்ன செய்யறாரு? இது மாதிரி எத்தனை பேர் பாடி இருக்கிறீங்க? நந்தினி ஸ்டேட் பாட்டு இருக்கா? பாடுங்களேன். ஏற்கனவே பாடி இருக்கீங்க, அது ரிகர்சல் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பாட்டு வருது உங்க ஹார்ட்ல? ஆண்டவரை நோக்கி இப்போ பாடுங்க அப்படின்னா நீங்க என்ன பாடுவீங்க? நம்ம இதை யோசிச்சதே இல்லைல்ல. ஆண்டவர் இதை ஆராதனையாய் பார்க்கிறார். வசனம் சொல்லுதல நம்முடைய பெருமூச்சை கூட ஆண்டவர் என்ன செய்யறாராம்? கேட்கிறாராம் இல்லையா? ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 22. சங்கீதம் 22 வாசிக்கலாமா? ம் 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 இந்த வசனத்தை வாசிக்கும்போது உங்களுக்கு யாரு ஞாபகம் வருது? இயேசு கிறிஸ்து எங்க இந்த வார்த்தையை சொன்னாரு? சிலுவையில. இதை முன்பாகவே தீர்க்க தரிசனமாய் தாவீது பாடி இருக்கிறாரு. பாருங்களேன், என்ன சொல்றாரு அவரு? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி? நான் கதறி சொல்லும் வார்த்தையை நீங்க ஏன் கேட்காம இருக்கிறீங்க? இது என்னது? தெஹிலா வர்ஷிப்பா. ஹல்லேலூயா. ரிகர்சலே இல்லாம தாவீதோட ஹார்ட்ல இருந்து ஒரு பாட்டு வருது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தையை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலில் கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3வது லைன்ல அவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அவர் என்ன சொல்றாருன்னா, என் தேவனே, என் தேவனே, நான் இப்ப பாடிட்டு இருக்கேன்ல ஆண்டவரே, இதுக்கு நடுவுல நீங்க இருக்கீங்க. நான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கேன்ல ஆண்டவரே, இதுக்கு நடுவுல நீங்க இருக்கீங்க. இஸ்ரவேலின் துதிகளுக்கு மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். பாருங்க, அப்படியே பாட்டு சேஞ்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் லைன் என்ன ஆரம்பிச்சது? ஏன் கைவிட்டீங்கன்னு கேட்டார். இப்போ என்ன சொல்றாரு? நம்பினவங்களை எல்லாம் நீங்க விடுவிச்சீங்க ஆண்டவரே. பாட்டு லைன் பாத்தீங்களா எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு? இது ரிகர்சல் பண்ண பாட்டு இல்லை, இவர் ஹார்ட்ல இருந்து வந்த பாட்டு. ஹல்லேலூயா. இதை தான் இயேசு சிலுவையில நின்று என்ன சொல்றாரு? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இயேசு எந்த மனநிலையோட சொல்லியிருப்பாருன்னு உங்களுக்கு புரியுதா? ஆண்டவரே, உங்களை கூப்பிடுறவங்கள, உங்களை நம்புகிறவங்கள நீங்க கைவிட மாட்டீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க என்ன சூழ்நிலையில இருக்கிறீங்க, அதை ஒரு பாடல் ஆக்கிருங்க. உங்க இருதயத்திலிருந்து தேவ சமூகத்துல நின்று மறைச்சு வைக்காம, ஒளிச்சு வைக்காம, வாய் திறந்து என்ன செஞ்சிருங்க?
அதை பாடிருங்க. நீங்க பாடுற பாட்டை கூட இருக்கிறவங்க எல்லாம் கிண்டல் பண்ணலாம், சிரிக்கலாம், இது ஒரு ராகமா அப்படின்னு சொல்லலாம். நேற்று சில பாடல்கள் எல்லாம் நாங்கள் கேட்டோம். அது போல சிலர் நினைக்கலாம் இது ஒரு ராகமா, இது ஒரு மியூசிக்கா, இதெல்லாம் ஒரு பாடலான்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை தான் விரும்புகிறாராம். ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். பாடலாமா? இப்போ உங்க ஹார்ட்ல என்ன பாட்டு இருக்கு? சிஸ்டர் நாங்கள் பாட்டுக்கு வந்து ஜெபிச்சுட்டு போயிருப்போம், என்ன சிஸ்டர் நீங்கன்றீங்களா? இப்படி தாங்க நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமே, ஆராதிக்கலாமா? யாரையும் நீங்கள் யார் பாடலையும் கேட்க வேண்டாம், உங்கள் பாடலை நீங்கள் பாடுங்க. இப்போ உங்கள் ஹார்ட்டில் என்ன இருக்கோ பாடுங்களேன். பாட்டு முணங்குவீங்களா வாயில, இல்லை சத்தமாக பாடுவீங்க? சத்தமாக பாடுங்க. ரெடி? 3, 2, 1. சூப்பர், பாடுங்க பாடுங்க. உங்க ஹார்ட்ல என்ன இருக்கோ அதை பாடுங்க. பாடுங்க பாடுங்க. உங்களுக்கெல்லாம் நிச்சயமா பாட்டு இருக்கு. சொல்லுங்க, என் பிள்ளைகளை நீங்க கைவிட மாட்டீங்க. பாடுங்க, ஒரு லிரிக்ஸை போட்டு பாடுங்க பார்க்கலாம். என் படகை நீங்க நிரப்புவீங்க. பாடுங்க. பாடுங்க பாடுங்க. நீங்க பாடுற வரைக்கும் முடிக்க போறது இல்லை இந்த தெஹிலா வர்ஷிப். பாடியே ஆகணும் நீங்க. யாரு பாடின பாட்டும் நீங்க பாடக்கூடாது. உங்க பாட்டு, உங்க பாட்டு. உங்களை இவ்வளோ நாள் எப்படி நடத்தினாரு அதான் நீங்க பாடலாம். கர்த்தர் கேட்கும்படி பாடுங்க. கர்த்தர் கேட்கட்டும், நீங்க பாடுங்க. கண்களை மூடிடுங்க. எல்லாரும் வெக்கப்படுறீங்க. கண்ணை மூடிட்டே நீங்க பாடுங்க. கண்ணை மூடிடுங்க, யாரையும் பார்க்காதீங்க. உங்க மனசுல இப்ப என்ன பாட்டு இருக்கோ பாடுங்க. ஹல்லேலூயா. உங்க மனசுல எப்படி நீங்க உணர்றீங்க? சொல்லுங்க சிஸ்டர் சத்தமா. ரிலாக்ஸா இருக்கு, ஃப்ரீ ஆகுறீங்க. வேற யாருக்காவது எப்படி இருக்கு உங்களுக்கு இப்படி பாடும்போது? சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கு, விசுவாசம் அதிகமாகுது, சந்தோஷமா இருக்கு. நம்மளா பாடுறோம் அப்படின்னு எத்தனை பேருக்கு ஆச்சரியமா இருந்தது? அதை நம்ம பாடணும். அது நீங்க பாடுங்க. ஆண்டவர் என்ன கொடுக்குறாரோ, உங்க சூழ்நிலை என்னவோ அதை பாட்டாக்கிடுங்க. ஆண்டவர் அந்த சூழ்நிலை என்ன செய்வாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை பாட்டாக்கிடுங்க. அதாவது சில பேர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. புலம்பல் அல்ல, இங்க நம்ம பார்க்குறோம். கைவிட்டீங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்லிட்டாரு? இந்த துதிக்கு நடுவில் நீங்க இருக்கீங்க, சவுண்டை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க கைவிட மாட்டீங்க. அப்படியே அந்த சாங் என்ன ஆகுது? அப்படியே சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ அப்படி ஒரு பாடலை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாடுறீங்கன்னா அதை கர்த்தர் துதியாக பார்க்குறாரு. துதிகளுக்கு மத்தியில் தேவன் வாசம் பண்ணுகிறார். அந்த துதியை தாண்டி அவர் சும்மா போக மாட்டார். அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? தருவார். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், 7 ஆராதனைகள் நம்ம இப்போ கற்றுக்கிட்டோம் இல்லையா? அந்த 7 ஆராதனைகள் ஒன்று ஒன்றா சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல் ஆராதனை என்ன பார்த்தோம்? யாதானா என்னது? கரங்களை உயர்த்தி. அடுத்தது ஓகே. அடுத்தது மூணாவது ஹலால். அஞ்சாவது சத்தமா ஷவுட் பண்ணி ஆராதிக்கிறது. ஓகே. பராக். முழங்கால் படிக்கிறது. அடுத்தது தெஹிலா. ரிகல்சல் இல்லாத ஒரு பாடல், நம்மளுடைய இருதயத்திலிருந்து வருகிற புதிய பாடல் இல்லையா? ஸோ இதெல்லாம் என்னது? தேவ சமூகத்தில் ஆராதனை. நீங்க ஆண்டவர் சமூகத்துல எதை செய்றீங்களோ அதை தேவன் கனப்படுத்துகிறார். பைபிள்ல நமக்கு ஒரு பெண்ணை பற்றி தெரியும் இல்லையா? மரியாள். மார்த்தாள் என்ற சகோதரி அவங்களுக்கு இருந்தாங்க இல்லையா? மார்த்தாள் இயேசுவை என்ன செய்றாங்க? அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து விட்டதும் மார்த்தாள் எங்க போயிட்டாங்க?
கிச்சனுக்கு போயிட்டாங்க. ஆனால் மரியாள் என்ன செஞ்சாங்கன்னா இயேசுவின் பாதத்தில் வந்து என்ன செஞ்சுருந்தாங்களாம், உட்கார்ந்து இருந்தாங்களாம். அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்காக, அவரோட வாயிலிருந்து வர வார்த்தையை கேட்கறதுக்காக போய் அவங்க ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்துட்டாங்க. ஆனால் மார்த்தாள் என்ன செய்கிறாங்க, கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மரியாள் இயேசு பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கிச்சனில் வந்து கோழி குழம்பு வேகுதோ இல்லையோ, மார்த்தாளுடைய இருதயம் வெந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. என் சகோதரி பாரு, என்னை எங்க விட்டுட்டு அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, இயேசுடைய பாதத்தில் போய் உட்காந்து அவள் பாட்டுக்கு ஜம்முன்னு உட்காந்து வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறா, அவள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கா, நான் இங்கே வெந்துக்கிட்டு இருக்கிறேன் அடுப்பு கடியில் அப்படின்னு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க, முடியல. நேராக இயேசுக்கிட்ட, அதாவது மரியாள் கிட்ட வரல, யார்கிட்ட வந்தாங்க, இயேசுக்கிட்ட வந்து, இயேசுவே உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமாக தெரியலையா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என் சகோதரியை நான் ஒண்டியில் விட்டுட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு இது வருத்தமாக தெரியல, நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு வந்து ஆண்டவருக்கே ஒரு அஜெண்டா, ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறா. நீங்கள் இப்படி பண்ணியிருக்க கூடாதா, அப்படி சொல்லியிருக்க கூடாதா. ஆனால் மரியாள் தேவ பாதத்தில் உட்காந்து தேவனுடைய அஜெண்டா, அவரோட லிஸ்ட்டை வாங்கிக்கிட்டு இருக்கா. ஆனால் மார்த்தாள் இயேசுவுக்கே ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்கிறா. ஹல்லேலூயா. மரியாள் ஒன்றும் பேசலை, ஆனால் இயேசு பதில் சொல்கிறார் இல்லையா, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற. ஆண்டவர் வந்து இப்படி சொல்லியிருக்கலாம், மார்த்தாளே ஏன் இப்படி அப்படின்னு கேட்டிருந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார், மார்த்தாளே மார்த்தாளே. ஏன்னா மார்த்தாளுக்கு கிச்சன்லேயும் இருக்கணும், இயேசுவோடைய பாதத்திலையும் இருக்கணும். மார்த்தாள் செஞ்சது ஏதோ பெரிய குற்றம் அல்ல இல்லையா, அவங்க கிச்சனில் போய் இயேசுவுக்கு தான் சமைக்கிறாங்க இல்லையா. ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு வச்சிருக்கிறாரோ அதுக்கே நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு நல்ல பங்கை இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். நம்ம எங்கே நல்ல பங்கை இழந்து போகிறோம்னா, டாஸ்மாக் கடையில் போய் நிற்கிறதுனால மட்டும் கிடையாது. ஹல்லேலூயா. மோசமான சில காட்சிகளை பார்ப்பதினால் மாத்திரம் கிடையாது, நம்ம நாவினால மற்றவங்களை புறங்கூறும் போது மட்டும் கிடையாது. செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் இருக்கும்போதே நமக்குரிய நல்ல பங்கை நம்ம இழந்து போயிடுறோம். பக்கத்துக்கு அவங்கள பார்த்து சொல்லுங்க, செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யணும். ஹல்லேலூயா. நேற்று நான் உங்ககிட்ட ஒரு வசனம் சொன்னல, இந்த வசனத்தில் இந்த வேர்டை எடுத்துட்டீங்கனாலே அதுக்கு மீனிங்கே இல்லை அப்படின்னு. என்னது? பரவாயில்ல, எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. முதலாவது அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துட்டு தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், கிறிஸ்மஸ்க்கு மட்டும் தேடுவோம், நியூ இயருக்கு மட்டும் தேடுவோம், சண்டே மட்டும் தேடுவோம். அப்படி இல்லை, வசனம் சொல்லுது முதலாவது. முதலாவது அந்த வேர்டை எடுத்துட்டாலே அதுக்கு அர்த்தமே இல்லை இல்லையா. அதே போல தான் மார்த்தாள் செஞ்சது பெரிய கொலை குற்றம்லாம் கிடையாது, செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் போயிட்டாங்க. ஒரு வசனம் இருக்குல்ல, கர்த்தர் சமீபமாக இருக்கும்போது அவரை தேடுங்க. நீங்கள் மூல பாஷையில் அந்த வசனத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறத நீங்கள் உணர்றீங்கன்னா அவரோட பிரசனத்தில் போய் விழுந்துருங்க அப்படின்னு வசனம் இருக்குது. நம்ம அழகாக டீசெண்டாக தமிழில் என்ன போட்டிருக்கு, தேடுங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக அப்படி இல்லை, மீனிங் எப்படின்னா, அவர் உங்கள் சமீபமாக இருக்குது உங்களுக்கு தெரியுதா, உங்களையே தேவ பிரசனத்தில் வீசிடுங்கன்னு வசனம் சொல்லுது. அவர் பிரசனத்தில் போய் உங்களே வீசி கொடுத்துருங்க, விட்டு கொடுத்துருங்க, விழுந்துருங்க அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. ஏன்னா ஆண்டவர் நமக்குன்னு சில காலங்களையும் நேரங்களையும் சமீபிக்க பண்ணும்போது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அதை இழந்துடக்கூடாது. சில நேரத்தில் சில மீட்டிங்ஸ் நீங்கள் உங்களுக்காக நடத்தலாம், சில ஃபெலோஷிப்ஸை கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கலாம், நீங்கள் தேவனை தேட வேண்டிய ஒரு நேரம் உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய அஜெண்டாவை வச்சு அதை நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, தள்ளி போட்டுறக்கூடாது. சாத்தான் என்றைக்குமே உங்ககிட்ட நோன்னு வந்து நிற்கவே மாட்டான். ஏன்னா நோன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது யாரு, சாத்தான். இங்கே பாருமா, நீ ஜெபிக்கவே ஜெபிக்காத அப்படின்னு என்னைக்காவது சாத்தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கானா? நீ சர்ச்சுக்கே போயிடாத அப்படின்னு சாத்தான் சொல்லியிருக்கானா? அவன் சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவன் யாரு. இது சாத்தான் சொல்றது. சர்ச்சுக்கு போகாதன்னு யார் சொல்லுவா? சாத்தான் தான் சொல்லுவான். ஜெபிக்காதன்னு யார் சொல்லுவான்? சாத்தான் முட்டாள் கிடையாது இல்லையா, அவன் தந்திரசாலியாமா. அவன் யாரு? அவன் வந்து உங்ககிட்ட நோன்னு சொல்ல மாட்டான், செய்யாதன்னு சொல்ல மாட்டான், அப்புறமா செய்யுமா. இப்போ எதுக்கு நீ சர்ச்சுக்கு போயிட்டு அடுத்த வாரம் போய்க்கலாம், இப்போ எதுக்கு நீ ஜெபிச்சுட்டு, அதுதான் நீ ஒரு குழம்பு வைக்க வேண்டியது இருக்குது, வீடு வாசலில் தூத்த வேண்டியது இருக்குது, நீ அதை செய்ய வேண்டியிருக்கு, இதை செய்ய வேண்டியிருக்கு, சரி நீ அப்புறமா செய். அந்த அப்புறம் உங்கள் லைஃப்பில் என்றைக்குமே வராது. பார்த்துருக்கீங்களா? சில பேர் ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுக்க சொன்னால் 1 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கிறேன் பாஸ்டர், இந்த 1 வருஷத்தில் நான் நல்லா உருவாயிட்டு வரேன். யார் உருவாக்குவா? கர்த்தர் தான் நம்மளை உருவாக்கணும். அவர் கையில் ஒப்பு கொடுத்தா தானே உருவாக முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, பிலிப்பு கூட அந்த மந்திரி போயிட்டு இருக்கிறாரு, அந்த சத்தியத்தை கேட்டதுமே அங்கே தண்ணி வருது. வனாந்திரத்தில் எங்கேருந்து தண்ணி வந்துச்சுன்னு தெரியல. அதை பார்த்ததுமே பிலிப்பு சொல்லலை, மந்திரி சொல்கிறாரு, தண்ணியே இருக்குது, நான் எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்க தடை பண்ணணும்? அவர் ஒரு செகண்டை கூட தள்ளி போடலை. ஏன்னா நீங்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ள உங்களை சப்மிட் பண்ணாதான் தேவன் உங்களோட பேசுவார். தேவ காரியங்களுக்குள்ள அப்போதான் நீங்களும் நானும் வளர முடியும். செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் நாம் செய்யாத போது நமக்கான நல்ல பங்கை நம்ம இழந்து போயிடுறோம். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு எதுக்கு எந்த நேரத்தில் முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது நமக்கு என்ன செஞ்சுருக்கணும்,
தெரிந்திருக்கணும். இன்னைக்கு அநேக ஜெப குறிப்புகள் வருவது என்ன அப்படின்னா, குடும்பம் ரெண்டா உடஞ்சு போன ஜெப குறிப்புகள் தான். கணவர் வேற ஏதோ மனைவியை, அவங்க தான் மனைவின்னு தேடிட்டு ஓடுறது, மனைவி இங்கே வேற ஏதோ ஒரு புருஷனை தேடி ஓடுவது. ஏன்னா நம்ம கொடுக்க வேண்டிய நேரத்தை எதற்கு எந்த நேரத்தில் கொடுக்கணும்னு நமக்கு தெரிவது கிடையாது. மனைவிக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கணும், கணவனுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கணும், குடும்பத்துக்கு எவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம என்னென்ன நேரத்தில் எதை செய்யணுமோ அதை விட்டுட்டு செய்யக்கூடாததை, அதாவது அதை நான் சொல்கிற மாதிரி கொலை குற்றமாலாம் இருக்காது. நீங்கள் ஏதோ ஒரு வேலைக்கு தான் நீங்கள் போயிருப்பீங்க, சம்பாதிக்க தான் போயிருப்பீங்க, பட் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யாமல் போகும்போது உங்களுக்கான நல்ல பங்கை சில இடத்துல நீங்கள் இழந்து போயிடுறீங்க. ஹல்லேலூயா. இதை நான் பேசும்போது உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஏதாவது உணர்றீங்கன்னா ஆவியானவர் தான் உங்களுக்கு உணர்த்துறாரு. ஹல்லேலூயா. அந்த காரியத்துக்கு நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. அந்த காரியத்துக்கு நீங்கள் சப்மிட் பண்ணுங்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு உங்களை நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. பாருங்க, பேதுருவை குறித்து நேற்று நான் உங்ககிட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னார்? நைட்டெல்லாம் என்ன பண்ணேன், இந்த இடத்துல தான் நான் என்ன செஞ்சேன், வலையை போட்டேன், எனக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. இது என்னோட அனுபவம். பேதுருவோட அனுபவம் என்ன? நைட்டெல்லாம் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு, பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு, கசப்பான அனுபவம், தோல்வியான அனுபவம். அவர் சொல்றாரு, என்னோட அனுபவம் என்னன்னு தெரியுங்களா இயேசுவே, நைட்டெல்லாம் இதே இடத்துல தாங்க நான் இப்படி நின்று கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன், தோல்வியாக வந்து நிற்கிறேன், இது என் அனுபவம். ஆனால் உங்கள் வார்த்தையின்படி நான் வலைய போடுறேன். அவர் என்ன செய்கிறாரு, அவரோட பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆமாம் நான் விழுந்துட்டேன், ஆமாம் நான் தோத்துட்டேன், இந்த இடத்துல நான் இப்படி நடந்துட்டேன், ஆனால் அதையே நீங்கள் யோசிக்க கூடாது, அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார்ல, தேவன் ஒரு தரிசனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்ல, அதற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு பெரிய கொலை குற்றத்துல போய் பிடிக்கப்படல, நம்ம எங்க முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அங்க கொடுக்காதபடினாலதான் இன்னைக்கு சில தூசிகளுக்குள்ள கடக்கிறோம், நம்ம தூசிகளுக்குள்ள சிக்கி கிடக்கிறோம் நம்ம, இல்லையா? இன்னைக்கு இயேசு இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்ற காரியம் இதுதான், உங்க தூசியை உதறிட்டு எழும்புங்க, உங்க டஸ்ட்டை உதறிட்டு நீங்க எழும்புங்க. ஆபிரகாமையும் சாராளையும் குறித்து வார்த்தை சொல்லுது, அவங்க பலவீனமா இருக்கிறத, மரித்து போனதை அவங்களுடைய சிந்தையில வைக்கவே இல்லையாம். என் சரீரம் செத்து போயிடுச்சு, என் மனைவியுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு. வசனம் சொல்லுது, செத்து போனதையும் அவங்க எண்ணாது இருந்தாங்க. எதை எண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. ரோமர் புஸ்தகத்தில் அந்த வார்த்தை இருக்கு இல்லையா? நம்ம வேணா எடுத்து வாசிக்கலாமா?